ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சென்னை ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேவரட் டீம் வந்து எதுவோ கமெண்ட் பண்ணுங்க. எந்த டீம் ஐபிஎல் கப் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இன்னைக்கு சேப்பாக்கில் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் செரமனி நல்லா கிராண்டாக நடந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் வந்து சேப்பாக்கில் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. டாஸை வின் பண்ண ஆர்சிபி வந்து ஹெசிடேட்டே பண்ணாமல் ஃபேப் டு பிளேஸ் என்ன பண்ணிட்டாருன்னா பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவர் ஏற்கனவே சென்னையில் நிறையா விளாண்டுருக்கிறதுனால சென்னை பிச்சு நல்லா தெரியும் போல அவருக்கு. அதனால பேட்டிங் அவர் வந்து தேர்ந்தெடுத்துட்டாருங்க. பேட்டிங் வந்து ஆர்சிபி பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபேப் டு பிளஸி, ரஜத் பண்டிட்டார், கிளென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், அஞ்சு, தினேஷ் கார்த்திக் ஆடினாங்க. யாஷ் டாலு, கரண் சர்மா, எஸ்ஆர் ஜோசப், டக்கர், முகமது சிராஜ் இதான் அவங்களோட வந்து பிளேயிங் 11 இருந்துச்சு. தினேஷ் கார்த்திக் வந்து இம்பாக்ட் பிளேயராக இருந்தாருங்க. அடுத்தது வந்து ஆர்சிபி பேட்டிங்கை பற்றி சொல்லணும்னா சூப்பராக பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளேலேயே 50 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட்லேயே. ஆனால் ஃபேப் டு பிளஸி வந்து சூப்பராக பேட்டிங் வந்து அட்டாக்கிங்காக ஆடினாரு. யாரையுமே விட்டு வைக்கல, வெளுத்து எடுத்து விட்டார் ஆர்சிபியில். ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து அட்டாக்கிங்காக ஆடினாருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிபியில் வந்து அவர் ரன் எவ்வளோ வச்சுருந்தாருன்னா ஃபேப் டு பிளஸி வந்து 35 ரன்ஸ் வச்சுருந்தார் 23 பால்ஸ்க்கு. விராட் கோலியும் அவர் தான் ஓப்பனிங் ஆடினாங்க. விராட் கோலி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடினார். ஏன்னா 2 months கழிச்சு பேட்டிங் ஆடுறதுனால அவர் ரொம்ப ஸ்லோவாக ஆடினார். விராட் கோலி 20 balls 21 ரன்ஸ் அடிச்சிருந்தாருங்க. அடுத்து வந்து ரொம்ப 4 overs 50 கிராஸ் பண்ணோடனே ருத்ராஜ் கைக்வாட் வந்து என்ன பண்ணார்னா முஸ்தபிசூரை கொண்டு வந்தார். முஸ்தபிசூர் வந்தோடனே பிரேக் த்ரூ எடுத்துட்டாருங்க. சூப்பராக பவுலிங் போட்டார் முஸ்தபிசூர். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப் டு பிளஸி எடுத்தார். அடுத்தது வந்து ரஜத் பண்டிட்டார் எடுத்துட்டாருங்க. ரஜத் பண்டிட்டார் எடுத்தோன்னே என்ன பண்ண அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ரஜத் பண்டிட்டார் ஃபேப் டு பிளஸையும் விக்கெட் எடுத்தோடனே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தது வந்து தீபக் சகாருக்கு பவுலிங் சேஞ்ச் கொடுத்தாரு. தீபக் சகார் வந்து வந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்துட்டாருங்க. மேக்ஸ்வெல் வந்து கோல்டன் டக்கில் போயிட்டாரு மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல்லால் ரன்னே அடிக்க முடியல. ஏன்னா சென்னை வந்து சூப்பராக பவுலிங் போட்டாங்க. அடுத்தது வந்து கேமரான் கிரீன் வந்தார். கேமரான் கிரீனையும் வந்து கேமரான் கிரீன் கொஞ்சம் நல்லா விளாண்டாருங்க. கேமரான் கிரீன் என்ன பண்ணிட்டாங்கன்னா 5th டவுன் இறக்கி விட்டாங்க. அவர் எப்பயுமே வந்து மும்பைக்கு வந்து 3rd டவுன் தான் ஆடுவார். ஆனால் இந்த வாட்டி 5th டவுன் இறக்கி விட்ருக்காங்க ஆர்சிபியில். அவர் வர கம்மிங் மேட்சஸில் வந்து 3rd டவுன் ஆடினார்னா அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. கேமரான் கிரீனும் அவுட் ஆகிட்டார் முஸ்தபிசூர் ரஹ்மானில். அடுத்தது வந்து விராட் கோலி விக்கெட்டையும் முஸ்தபிசூர் ரஹ்மான் தான் எடுத்தார். விராட் கோலி விக்கெட்டை வந்து எப்படி முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து கேட்ச் வந்து அஜிங்கிய ரஹானே வந்து சூப்பராக பிடிச்சாருங்க. வந்து ஃபைனல் இது மிட் விக்கெட் டீப் மிட் விக்கெட்டில் பால் வந்து 6 போன்னு தான் எல்லாம் நினச்சாங்க. பட் ஆனால் கேட்ச் பிடிச்சிட்டு ரச்சின் ரவீந்திரன்ட்ட பாலை பாஸ் பண்ணிட்டாரு. நல்ல ஃபீல்டிங் அது. அடுத்தமேட்டு வந்து பேட்டிங் ஆனது வந்து கொண்டு போனது வந்து ஆர்சிபி இன்னிங்ஸை டெவலப் பண்ணி கொண்டு போனது வந்து அஞ்சுத் அண்டு தினேஷ் கார்த்திக்குங்க. அஞ்சுத்தும் தினேஷ் கார்த்திக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அஞ்சுத் வந்து 48 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 25 balls-ல. 4 4s 3 6s அடித்தார். அப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்து சேப்பாக்கிலே அவர் நிறையா விளாண்டுருக்காரு. அவர் இதான் கடைசி ஐபிஎல். அவரும் நல்லா விளாண்டாருங்க. 26 balls 38 ரன்ஸ் அடித்தாருங்க. யார் வந்து எக்கனாமிக்கலாக போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து முஸ்தபிசூர் தான். 4 overs 29 ரன்ஸ் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்க. அடுத்து ரவீந்திர ஜடேஜா வந்து 4 overs 21 ரன்ஸ் ஆனால் விக்கெட் எடுக்கல. ரவீந்திர ஜடேஜா வந்து நல்லா கண்டெயின் பண்ணிட்டாரு மேட்சை. பத்திரானாக்கு விக்கெட் உள்ள பத்திரானா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இது எல்லாமே வந்து 100க்கு மேலே தான் போட்டார். ஸ்பீடை கம்மி பண்ணி போட்டிருந்தா விக்கெட் வந்துருக்கும். பட் ஆனால் 100க்கு மேலே போட்டாருங்க. தேஷ்பாண்டே வந்து பிரித்து எடுத்துட்டாங்க. 4 overs 47 ரன்ஸ் அவர் வெளுன்னு வெளுத்துட்டாங்க. அடுத்து தீபக் சகாரையும் வெளுத்துட்டாங்கங்க. ஆர்சிபி வந்து செட் பண்ணாங்க டார்கெட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து டார்கெட் வந்து செட் பண்ணிட்டாங்கங்க. எவ்வளோ செட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 174 அடித்தா 174 செட் பண்ணிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு டார்கெட்டு. அடுத்தது வந்து ஆடின சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ருத்ராஜ் கைக்வாட ஏலியா விக்கெட் எடுத்துட்டாங்க. ரச்சின் ரவீந்திரன் வந்து அட்டாக்கிங்காக ஆடினாருங்க. பிரித்து மேய்ஞ்சி விட்டார் மனுஷன். 15 பாலுக்கு 37 ரன்னு. சூப்பரான பேட்டிங் வந்து ரச்சின் ரவீந்தர் தான். ரச்சின் ரவீந்தர் வந்து ஒரு சென்சேஷனல் டேலண்டாக இருப்பார் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. போகும் அடுத்தடுத்த மேட்ச்லனா இன்னும் நிறையா விளாண்டுருவார் போல். அடுத்தது வந்து அஜிங்கிய ரஹானே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஆடினார். அவரும் சூப்பராக ஆடினார். டேரன் மிச்சல். அப்புறமேட்டு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க சிவம் துபேவும் ரவீந்திர ஜடேஜாவும். சிவம் துபேவும் ரவீந்திர ஜடேஜாவும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு
நல்லா கொண்டு போயிட்டாங்க. ஏங்க என்னங்க பவுலிங் போடுறாரு அந்த அசாரி ஜோசப். 2 பவுன்சர் இருக்குங்கிறதுனால ஓவருக்கு 2 பவுன்சர் போட்டுடுறாரு. அது தலைக்கு மேலே போட்டுடுறாரு. ஒய்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் சிவம் துபேவும் ரவீந்திர ஜடேஜாவும் பொறுமையாக விளாண்டாங்கங்க. அந்த 2 பவுன்சர் ரூல் இருக்கிறதுனால எல்லா பேட்ஸ்மேனுக்கும் பிரச்சனை. 2 பவுன்சர் கண்டிப்பாக போடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. சிவம் துபே வந்து மடக்கிட்டு வச்சாரு பாருங்க அசாரி ஜோசப். மிட் விக்கெட் மேலே ஒரு சிக்ஸ், சரியான சிக்ஸுங்க அது. அதுதாங்க மேட்சை டேர்னிங் பாயிண்ட்டை மாற்றுனுச்சு. கடைசியில் அடித்தார். ஈக்குவலாக வந்துச்சு பாலுக்கும் ரன்னுக்கும். அந்த சிக்ஸ் அடித்தோடனே மேட்ச் வந்து சென்னை கைக்கு வந்துருச்சுங்க. சென்னை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க. சென்னையோட மேன் ஆஃப் தி மேட்ச் யார் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரகுமான். முஸ்தபிசுர் ரகுமானுக்கு வந்து இந்த கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா பத்திரானா இல்லை. பத்திரானா இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுனா அவ்வளோ பெரிய ப்ரெஷராக இருந்திருக்கும் அவருக்கு. பட் ஆனால் அதையும் ஃபில் பண்ணிட்டாருங்க. செகண்ட் மேட்ச் வந்து இன்னைக்கு வந்து ஐபிஎல்ல வந்து தேர்டு மேட்ச் யாருக்கு நடக்குதுன்னா கேகேஆருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் நடக்குது. கேகேஆருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் கொல்கத்தாவில் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பார்த்துடலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் கேப்டன் வந்து புதுசாக வந்து பேட் கமின்ஸை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆட்மன் மார்க்ரம் வந்து வைஸ் கேப்டன். ஸ்குவாடு வந்து நல்லா இருக்குது. ஸ்குவாடில் வந்து எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து யார் யார் விளாட்றாங்கன்னு பார்ப்போம். இந்தியன் பிளேயர்ஸ் வந்து யார் யார் வந்து விளாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் கண்டிப்பாக இருப்பார் 11ல். ராகுல் திரிபாதி இருப்பார் 2 பேர். அடுத்து வந்து அபிஷேக் சர்மா 3 பேர் இருப்பாங்க. அடுத்து வந்து அபிஷேக் சர்மா 3 பேர், வாஷிங்டன் சுந்தர் 4, புவனேஷ்குமார் 5, மார்க்கண்டே 6, ஒன்று நட்ராஜன் இல்லைனா உமர் மாலிக். ஏன்னா கொல்கத்தா வந்து ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்கா ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக்கான்னு தெரில. அது பிச்சை பார்த்தா தான் தெரியும். பவுன்ஸும் இருக்கும், பேஸும் இருக்கும் கொல்கத்தாவில். அதனால் வந்து இது வந்து பிச்சை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க நேரத்துக்கு. நம்ம கணக்குப்படி வந்து நட்ராஜன் தான் விளாடுவார்னு நினைக்கிறேன். இதுதான் அவங்களோட 7 லோக்கல் பிளேயர்ஸு. ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேப்டன் பேட் கமின்ஸ் இருப்பார். ஆட்மன் மார்க்ரம் வைஸ் கேப்டன் அவர் கண்டிப்பாக இருப்பார். கிளென் பிலிப்ஸ் இருப்பார் 3. கிளென் பிலிப்ஸ் இருப்பாருன்ட்டேன். கால்சன் இருப்பார் 3. கால்சன் தான் மெயினான பிளேயர் அவங்களுக்கு. கால்சன் 3. ஒன்று வந்து ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் யாரும் இல்லை. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மார்க்கன் ஜான்சன் ஆடுவார், இல்லைனா கிளென் பிலிப்ஸ் ஆடுவார். இதான் வந்து இவங்களோட 11ஆக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து கேகேஆர் டீம் பார்க்கும்போது கேகேஆரில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டார். ஈடன் கார்டன்ஸில் விளாட்றதுனால ஈடன் கார்டன்ஸ் பிச்சு வந்து நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சாகவும் இருக்கும், ஸ்பின் ட்ராக்காகவும் இருக்கும். மோஸ்ட்லி இந்த வாட்டி ஸ்பின் விக்கெட்டாக தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கேகேஆர் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து கேகேஆருக்கு வந்து யார் யார் 11ல் விளாடுவாங்க. இந்தியன் 11ல் 7 பேர் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் இருப்பார், ரிங்கு சிங் இருப்பார், நிதிஷ் ராணா இருப்பார். 3 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அடுத்தது வந்து வருண் சக்கரவர்த்தி 4, வெங்கடேஷ் ஐயர் 5, அடுத்து சேத்தன் சாணக்யா 6, அடுத்து வந்து ஷர்மா இருப்பார் 7. அதே வந்து இது வந்து ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் யார் யார் விளாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓவர்சீஸில் வந்து மிச்சல் ஸ்டாக் விளாண்டுருவார். ஏன்னா அவர் தான் ஹையஸ்ட்டு பெய்டு பிளேயர் ஐபிஎல்லில். அதனால் மிச்சல் ஸ்டாக் கண்டிப்பாக இருப்பார். அடுத்தது வந்து 2வது பிளேயர் வந்து சுனில் நரைன் இருப்பார் 2வது பிளேயரு. 3வது வந்து ஆண்ட்ரூ ரசூல். 4வது வந்து யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரகுமான் இருப்பார். ஸ்பின்னிங் விக்கெட்டாக இருந்துச்சுன்னா முஜிபுர் ரகுமான் இருப்பார், இல்லைனா வந்து பிலிப் சால்ட் இருப்பார். இதுதான் இவங்களோட காம்பினேஷனாக இருக்கும். இல்லைனா குர்பாஸ் இருப்பார் ஓப்பனிங்க்கு. இவங்க 3 பேரில் யாராச்சும் ஒரு ஆள் விளாடுவாங்க 4வது ஆளாக. அது கேகேஆர் டீம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் தெரியும். கேகேஆருக்கும் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா டஃப்பாக போகும். நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேகேஆரா இல்லை எஸ்ஆர்ஹெச்சா நம்மளுக்கு தெரியல யார் வின் பண்ணுவான்ட்டு. ஐபிஎல்ல எதுவுமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதான் ஐபிஎல்லு. பார்ப்போம் யார் இன்னைக்கு ஜெயிக்கிறாங்கன்ட்டு.